மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். நாங்குநேரி சம்பவம். நாங்குநேரியில் ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வெடிகுண்டோடையும் அறிவாளோடையும் ஒரு டீம் வருது. ஒரு டீம் எல்லாரையும் வெட்டுது. அந்த டீம் வெட்டினதில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் மற்றும் ஒரு நார்த் இந்தியன் செத்தே போயிடுறாங்க, வெட்டுப்பட்டு. 7 பேர் காயம்பட்டிருக்காங்க. அதில் 3 நாடார், 2 யாதவர், ஒருத்தர் வேற கம்யூனிட்டி. இதை முழுக்க செஞ்சது கூலிப்படை. இவங்க அங்கேருந்து கத்திக்கிட்டே போய் 13 கிலோமீட்டர் போய் ஒருத்தரை வெட்டி. அந்த 13 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு இந்த படையை யாருமே பிடிக்கும். அதுதான் ஏன்னே தெரில. அப்போ நெல்லையில் போலீஸ் இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் செஞ்சது நவீன் அப்படின்னு ஒரு ரவுடி. நவீனை பற்றி நான் வீடியோவில் ஏற்கனவே பேசியிருக்கேன். நம்ம வீடியோலேயே, நியூஸ் டைம் டிஎன் வீடியோலேயும் பேசியிருக்கேன். நக்கீரன் பத்திரிகையிலையும் இதை பற்றி நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நவீனை கைதே பண்ணுறாங்க. அந்த நவீன் சமீபத்தில் வெளியில் வந்திருக்கு. நவீன் முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவன். அங்கே இருந்த நாடார் கம்யூனிட்டியை சார்ந்த ஒருத்தனுக்கும் அந்த முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கும் தகராறு வந்திருக்கு அந்த டீ கடையில். அந்தனோட தொடர்ச்சி தான் இவ்வளோ பெரிய வெட்டுக்குத்து நடந்திருக்கு. இந்த நவீனை பற்றி முதல்ல நம்ம சொல்கிறது தீபக் ராஜான்ற ஒருத்தனை படுகொலை பண்ணுறான். அதில் தான் நவீனோட ரோலை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். நவீன் ஒருத்தன் தான் இதை செய்கிறான் அப்படின்னு. இந்த நவீன் யாருன்னா ஒரு ரவுடி. இவன் முக்கியமாக இந்த மோகன்ராம், சீர்காழி சத்யா மாதிரி ஆட்களுக்கு அடியாள். இவன் கொடூரமான ரவுடி. இப்போது இந்த மோகன்ராம்ன்ற ஒரு பெரிய தாதாவை அவன் சீனுக்கெலாம் வர்றதில்லை. சீனுக்கு வராமல் நவீனே இறக்கி விட்றான். இவன் ஒரு கொடூரமான ரவுடி. இந்த சம்பவத்தில் நவீன் ஈடுபட்டான்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே எவிடன்ஸ் எல்லாரையும் வெட்டிட்டு நவீன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க அவனுங்க. ரைட்டா? பெரும்பத்துன்ற கிராமத்தில் நடந்த இந்த நாங்குநேரி பக்கத்தில் பெரும்பத்துன்ற கிராமத்தில் நடந்த இந்த விஷயம் தமிழகத்தோட மனசாட்சியை உலுக்கியிருக்கு. விஜயிலிருந்து எடப்பாடியிலிருந்து எல்லாருமே தமிழகத்தோடைய சட்டம் ஒழுங்கை கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? மகேஸ்வர் தயாள்னு ஒரு ஏடிஜிபி ஸ்பாட்டுக்கே போய் உட்காந்து இங்கே திருநெல்வேலியில் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கார். விஷயம் என்னன்னா, சென்னைக்கும் திருநெல்வேலிக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போது சென்னையில் ஒரு ரவுடி வெளியில் வரான்னா, எப்படியாவது அவனை ஜாமீனில் வெளில வரானா அவனை ஸ்பாட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு கேஸ் போட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவான். ஏன்னா அவனை தொடர்ந்து கண்காணிப்பாங்க. அவன் எல்லாருமே ஒரு 40 கேஸ் 50 கேஸ் இருக்கிறவன் தான் ரவுடி. அவன் வாரண்ட்டு பெண்டிங்கு, வெயிலில் பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவனுக்கு இருக்கும். ஒரு கேஸில் முழுக்க முடிச்சுட்டு வெளில வந்தால் கூட இன்னொரு கேஸை அவன் மேலே ஈஸியாக போட முடியும். அந்தளவுக்கு அவன் மேலே கேஸ் இருக்கும். அவங்கள எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் சென்னையில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிறதுக்கான ஒரு காரணம். ஆனால் தமிழகத்தோட மற்ற பகுதிகளில் அப்படி கிடையாது. இதில் முக்கியமாக வரக்கூடிய நாங்குநேரி சம்பவத்தில் முக்கியமாக வரக்கூடிய கேள்வி உளவுத்துறை என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உளவுத்துறை முழுக்க இருக்கிறது மேலே நாடார், கீழே முக்குளத்தோர். இந்த சாதி விஷயம் என்பது இருக்குது. உளவுத்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு செந்தில்வேல், அவங்க மனைவியே இந்த முக்குளத்தோர் வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முக்குளத்தோர்லாம் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தான்
சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? அது இல்லாமல் 3 வருஷம் எலெக்ஷன் வருது. 3 வருஷம் ஒரே இடத்துல வேலை செஞ்ச எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டர்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆனால் கான்ஸ்டபிள் இருக்கான்ல, அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல. குறிப்பாக எஸ்பிசிஐடி, ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ரிப்போர்ட் பண்ணுற ஒரு டீம் இருக்குது. அது இல்லாமல் நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் டீம்னு லோக்கல் போலீஸ் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட் பண்ணுற டீம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு பிரிவில் தென் மாவட்டம் முழுக்க பலர் வந்து இன்னைக்கு வரைக்கும் மாற்றப்படவே இல்லை. இப்போது ராமநாத் மாவட்டத்தில் மாரியப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் நுண்ணறிவு பிரிவில். அவர் வந்து 15 இயர்ஸாக அதே பிரிவில் இருக்கார். தென்காசியில் வந்து முத்துலட்சுமின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவும் அப்படி தான் இருக்கார். 2014 அந்த அம்மா இருக்காங்க. அதே மாதிரி மதுரை உளவு பிரிவில் பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம்னு ஒருத்தர், அவரும் 2014 அதே பிரிவில் தான். மகேந்திரன் ஒரு விருதுநகரில் 16 வருஷமா இருக்கு. அவரோட தம்பி வந்து கருணாஸ் சாதி அமைப்பு, முக்குளத்தோர் சாதி அமைப்பில் கருணாஸோட சேர்ந்து அவர் வந்து இப்போ ஒரு புதிய கட்சியே ஆரம்பிக்கிறார். இப்போது வெள்ளத்துறைன்னு ஒருத்தர் வந்து சசிகலா டீமில் வந்து சேர்ந்திருக்கார். அவர் வந்து திருநெல்வேலியும் வேலை பார்த்தவர். அவருக்கு தெரியாத உளவுத்துறை கான்ஸ்டபிள்ஸு யாரும் இல்லை. இப்போ இந்த உளவுத்துறை எல்லாரும் சேர்ந்து டிடிவிக்கு ஆதரவாக இறங்கணும்னு முடிவு பண்ணி இறங்குறாங்கன்னா இந்த அரசாங்கத்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. எலெக்ஷன் டைமில் இந்த அரசாங்கத்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லோக்கலில் பல வருஷமாக இருக்கிறவங்கள மாற்றணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். மதுரை மாநகரில் ஒருத்தர் இருக்கார் பெத்துராஜ், 16 இயர்ஸாக இருக்கார். அதே மாதிரி மதுரை மாவட்ட எஸ்பிசிஐடியில் பால்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் பல வருஷமாக இருக்கார். உளவு பிரிவில் எஸ்தர் கஸ்தூரின்னு 2 பேர் இருக்காங்க, அவங்களும் பல வருஷமாக அப்படி தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பல வருடங்களாக உளவுத்துறையில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட 2 கம்யூனிட்டி, நாடார் மற்றும் முக்குளத்தோர் பிரிவை சேர்ந்தவங்க தொடர்ந்து இருக்கிறது வந்து பல அதிகாரிகளுக்கு சௌகரியம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிரிவில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உதவக்கூடிய ஆட்களாக இவங்க இருக்கிறதுனால எல்லாருக்குமே அதில் சௌகரியமாக இருக்கார். அதில் டேவிட்சன் தேவாசீர்வாதமும் வருவார். நாடார் பிரிவுனா அவர் வருவார். இப்போ முக்குளத்தோர் பிரிவுனா செந்தில்வேலுடைய உறவினர்கள் அதுக்குள்ளே வருவாங்க. உளவு பிரிவு தலைவராக இருக்கார் அவர். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆபத்து என்னன்னா, இவங்க கம்யூனிட்டி வைஸாக செயல்படுறதில் இப்போ நாங்குநேரியில் இவ்வளோ பெரிய படுகொலை, 7 பேருக்கு விட்டு 2 பேர் சாவு, ரைட்டா? நவீன் வாழ்க நவீன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிருக்காங்க. அந்த நவீனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதே நம்ம தான். மிக கொடூரமான ஒரு கூலிப்படையாவன், ரைட்டா? இதே மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு தேர்தல் டைமில் நடக்குதுன்னா என்ன ஆகும்? இது ஒரு சட்டம் ஒழுங்கு. இந்த பிரச்சனையை பற்றி முதல்வர் கவனத்துக்கு கூட யாரும் கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா முதல்வர் வந்து அதிகாரிகளை நம்புகிறாரு. முதல்வர் கவனத்துக்கு இந்த பிரச்சனை போகாது. ஆனால் இந்த புறையோடி போன புண்ணு வந்து தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய புண்ணு. இது வந்து ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே காலி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கின்றத இந்த பதிவு மூலமாக உங்கள் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம். நன்றி, வணக்கம்.